ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம தியா ஸ்வீட்டி சமையலில் வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி நான் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் தேவையோ அதை எடுத்துக்கலாம். நான் என்ன போட்டிருக்கேன்னா பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வேக வைத்த மூக்கடலை 1 கப். ஸ்டவ்வில் கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாய் 2 கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கட் பண்ணி வச்ச தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் வேக வைத்த மூக்கல்ல சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்தது. அரை மூடி தேங்காய், 3 முந்திரி, 1/4 ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. சுவையான வெஜ் குருமா ரெடி. இந்த வெஜ் குருமா ரைஸ், இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.